நாராயணா நாராயணா சந்தர் சந்தர் வாங்க மாமா உட்காருங்க. ஐயே என்னடா பெயிண்ட் அடிச்சிருக்கியா? இங்க உட்காருங்க மாமா. ஓஹோ மரியாதையா? எப்படா எனக்கு என் தம்பிக்கு நடக்கிற பாகப்பிரிவினை கேஸ முடிச்சு வைக்க போற? அடுத்த மாசம் ஹியரிங். ஹியரிங் ஹியரிங் கேட்டு கேட்டு காதலா புடிச்சு போச்சு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை ரெண்டா வெட்டி போட்டுற போறேன். முதல்ல வெட்டி போட்டு வாங்க. கேஸுக்கு நானாச்சு. ஃபீஸுக்கு நானாச்சா? சிச்சி கோர்ட் பக்கமே போகப்படாதா. மாமா உங்களுக்கு ஏன் அந்த வம்பல் தான்? டேய் நான் ஒரு பிரஜடா சிட்டிசன். எல்லாருமே ஜட்ஜு தான். ஆனா எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் இல்ல. இந்த பாருங்க மாமா, நல்ல தீர்ப்புங்கிறதே அனுபவத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது தானே. நல்ல அனுபவமே பல கெட்ட தீர்ப்புக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது. பேசாம நீங்களே வக்கீலா இருக்கலாம். அது இருக்கட்டும் மாமா, இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? ஏண்டா என்னையே மறந்துட்டியா? கேஸையும் மறந்துட்டியா? கட்டியே புரட்டியா? காசு வாங்கினா இப்படியா? நீங்க அதை சொல்றீங்களா? நான் இப்பவே ரெடி மாமா. வாங்க. எப்படி லுங்கியோட ரவுடி மாதிரியா? அது இல்ல மாமா, நான் எப்பவும் ரெடியா தான் இருக்கேன். உங்க தம்பி தான் அடிக்கடி வாய்தா கேட்டு கேஸ தள்ளி போட்டுக்கிட்டே போறாரு. அவன் ஒரு தம்பி தருதல தவணை முறைன்னு சாவானவன். தவணை முறைன்னா வெள்ளமாச்சு அவனுக்கு. செச்ச பொண்டாட்டி கழுத்துல தூக்குற செயின்ல இருந்து கால்ல போட்டுக்கிற செருப்பு வரைக்கும் எல்லாமே தவணை முறை தானே. செருப்பு கூடவா? இன்னொன்னு தர வாங்கினா அதுவும் தவணை முறையில. கையில காசு எடுத்து வச்சுப்பா. ஆனா கடையில வாங்குறது எல்லாமே தவணை முறை தான். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா அவன் பிறந்ததே தவணை முறையில தான். அசோக், காட்டுலா காவல உனக்கு இன்னும் பெரிய ப்ரமோஷன் கிடைச்சு இதை விட பெரிய உதவியும் பார்க்கணும். சந்தர், வக்கீல இருந்த மாத்திரம் பத்தாதுரா, சீக்கிரமா ஒரு பிள்ளைய பெத்துக்க. ரவி, நீ டாக்டர், எப்ப பிள்ளை பெத்துக்கணும் உனக்கே தெரியும். நல்லபடியா சந்தோஷமா இருங்க. அமுதா, எல்லா தம்பிகளும் கல்யாணம் ஆயிடுச்சு இவனை தவிர. சீக்கிரமா இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். படிச்சு முடிச்சிட்டு சும்மா இருக்கோமே, ஏதாவது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு தம்பி நினைக்குது போல இருக்கு. அப்படியா? இல்ல ஏதாவது காதல் கீதல்? தம்பி, எனக்கு வரப்போற கடைக்குட்டி தங்கச்சி தைப்பொங்கல் கோலம் மாதிரி தகதகன்னு அழகா இருக்கணும். கோலம் போட்ட மட்டும் போருமா? கொடி மாதிரி உடம்ப வளைச்சு நெளிச்சு நாட்டியம் ஆடுற பொண்ணா இருக்கணும். நாட்டு மாடு என்னத்துக்காக போகுது? நல்ல கடவுள் பக்தி உள்ள பொண்ணா இருக்கணும். இது பாருங்க, எல்லாரோட ஆசைகளையும் ஆண்டவன் நிறைவேற்றிக்கட்டும். முதல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணன்கள் அண்ணிகள் அண்ட் கம்பெனி எல்லாரும் சேர்ந்து வரிசையா ஒண்ணா நில்லுங்க. டேய் வாடா வா. ரெடி 1 2 3. சுந்தரா சுந்தரா சுந்தரா, என்னடா இது? கூட பிறக்கா சகோதரன் ஒரு குச்சேரன் இருக்கானே, சீயக்காத்தூள் போனது பாதி போகாது பாதியுமா அரைகுறையா கங்கா சாடத்தை முடிச்சிட்டு வந்து இப்படி ஒருத்த பழசா நிப்பானேன்னு அடியோட மறந்துட்டியடா. இந்தா, ரொம்ப சந்தோஷம். தவறுது, அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் இல்ல, அல்பம். உள்ள என்ன வச்சிருக்கான்னு பார்த்தேன், திருப்தியா இருக்கு. வாங்கியாச்சு இல்ல? புறப்படுறது. புறப்படுறதா? இருடா இது. மாமா வாங்க சாப்பிடலாம். ஐயோ ஐயோ, இவனுக்கு புரியுறது. வதவதான் வளர்ந்துருக்க, வக்கீலுக்கு வேற படிச்சிருக்க, உனக்கு புரியல. கண்ணா எதையும் வேணாங்காத, எல்லாத்தையும் ஏழைக்கு தள்ளு. எனக்கு ஸ்வீட் வேண்டாம். ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க. அண்ணே வேண்டாம், உங்களுக்கு சக்கரை வியாதி இனிப்பு கூடாதுன்னு சொல்லிருக்கல. பரவாயில்ல தம்பி, நல்ல நாள் அதுவும். கூடாதுன்னா கூடாது. டேய், நீ டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியும்டா. நான் ஆர்டர் போடுறேன். இது பண்டிகை நாள், எல்லாரும் எது வேணாலும் சாப்பிடலாம். டாக்டர், அண்ணன் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டோம் ப்ளீஸ். டேய், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடறதால ஒண்ணும் ஆயிடாதடா. சாப்பிட்டுடா. என்னடா என்னாச்சு? வீட்டு வாசல்ல நாங்கள் தேன் கூடு போடு போட்டிருக்க, புள்ள வந்து பார்த்தா அப்படியே தான் இருக்கு. திருஷ்டி பற்ற கூடாது அழுத. என்னது? லட்டு. ஏமாமா அழறீங்க? ஏன் ஆத்தர் அடைச்சிட்டேன். போதும் போதும், உங்களை பண்ணிட்டு நான் படுற பாடு. நாளங்கிழமை ஆத்துல ஒரு பட்ஜெடம் உண்டா, நகரட்டுண்டா, கட்டிங்க ஒரு புது புடவை உண்டா. கட்டுப்படியாரா கொண்டுற மாட்டேனா? யோசனை பண்ணி பாரு. 18 முழம் உன் இடுப்புக்கு ஒரு சுத்துக்கே பத்தாது. மாமா ஏன் இப்படி நடுக்குது? நீ தாண்டா என் கையை பிடிச்ச ஆட்ட. நான் என்ன என் பொட்டாட்டி நடிச்சுட்டா பயப்படுற? மாமா, மாமிக்கு எந்த ஊரு? மாமிக்கா? துப்பாக்கி பட்டி பீரங்கிபுரம் போஸ்ட். அதான் சதாவுக்கு வீட்டுல குண்டு வெடிக்குது. அவ தொண்டை இருக்குதே, பீரங்கி தொண்டை. சிரிக்க மாட்டேன். உனக்கும் மாய மாதிரி ஒருத்தி வாய்ப்பா. அவளை கட்டுறத பார்த்த உடனே நானும் சரி. நான் சிரிக்க மாட்டேன். நீ இந்த காலத்து பையன், நீ அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீயா ஒரு பொண்ணை பார்த்து நல்ல ஒல்லியா ஒடிச்சலா சதப்பத்தே இல்லாததா லவ் மேரேஜ் பண்ணிப்ப. லவ்வா? ஐயோ, பெரியவங்களா பார்த்து எந்த பொண்ணை காட்டுறாங்களோ கப் சிப்புன்னு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவேன். நான் மாத்திர கழுத்துல கட்டாம காலியா கட்டினேன். நீ வேணா போய் பாரு, கழுத்துல தான் தொங்குறது தாலி. என்ன? ஆஹா ரேகா,
நீ இவ்வளவு ஜோரா ஃபைட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெண்களுக்கு தற்காப்பு தேவைப்படுது, அதனால தான் ஃபைட்டிங் கத்துக்கிட்டேன். இத பாருங்க, இனிமே இந்த ரொமான்ஸ்லாம் வேண்டாம். அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவோம். பண்ணிக்குவோம். எப்போ? அவசரப்படக்கூடாது, விட்டு பிடிப்போம். சுரேஷா, மாமா அடே அடே அடே, என்ன விட்டு பிடிக்கலையா? வலிக்குதுல. இப்போ இவ்வளவு விட்டுட்டு இன்னொருத்தி பிடிக்க போறியா? மாமா மாமா எங்க மாமா? இல்ல எல்லாருக்குமா மாமா? அச்சோ, எங்க எப்ப மாமா வந்தீங்க? வர வேண்டிய நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நல்லதாவே பிடிச்சிருக்கேன். பேர் என்னம்மா? ரேகா. ஷோக்கா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, எங்க லவ் எப்படி ஆரம்பிச்சதுன்னா? அதெல்லாம் ஆராய நான் விரும்பல. அந்த காலத்துல, அதான்டா எங்க காலத்துல காதலிக்கிறதுனா ஒரு லாஜிக்கு காரணம் எல்லாமே இருந்தது. இந்த காலத்துல ஒரு விவஸ்தையே கிடையாது, எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். பொழுது போலன்னா காதலிக்கிறாங்க. மாமா மாமா, உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும். அங்க பண்ண வேண்டியதுலாம் எங்கிட்ட பண்றியா? என்ன ஜடையா போட்டு விடுற? கல்யாணத்துக்கு அவசரப்படுறியே, பொண்ணு வீட்டுல எப்படி? லைன் கிளியர் மாமா. அவுத்து விட்டாங்களா? அப்ப இடைஞ்சல் பூரா உங்க வீட்டுல தானா? காதை கொடு. எப்படி மாமா ஏய், நல்லா இருக்கா? உனக்கே நல்லா இருக்கா? கட்டி பிடிக்கிறது நல்லா இருக்கும், என் முன்னால பண்ணது நல்லா இருக்கா? அண்ணி அண்ணி, என்ன தம்பி? ஒரு சுத்தில இருந்தா கொடுங்க. சுத்தியா? எதுக்கு? எதுக்கா? இந்த மிருதங்கத்தை உடைக்கிறதுக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஒரு பெண், ஆஃப்டர் ஆல் ஒரு பெண். உங்கள இல்ல நீ, அந்த ஆஃப்டர் ஆல் பொண்ணு எனக்கு, அதுவும் உங்க சிஷ்யா எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஆமா, நேத்து அந்த பொண்ணோட நாட்டியத்துக்கு மிருதங்கம் வாசிக்க போனேன். நாட்டியம் முடிஞ்ச உடனே 4 பேர் மத்தியில எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு என்ன அவமானப்படுத்திட்டான். இதுக்கப்புறமும் இந்த மிருதங்கம் எனக்கு தேவைதானா? உடைச்சிடுறேன். இப்படி கொடுங்க. நாட்டியம் ஆட தெரியாம விழுந்துட்டு மேடையில மேடு பள்ளம் இருக்குன்னு சொன்னாலாம். அந்த மாதிரி யாரோ ஏதோ சொன்னதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்படாம வேற என்ன நீ பண்றது? இனிமே நான் எதுக்காக வாழணும்? நான் வாழறதே வேஸ்ட். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். என்ன தற்காதீங்க அண்ணி. எனக்கு அவ தாள ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா அவளுக்கு தான் கால் ஞானம் இல்ல. கால் ஞானமா? அப்படின்னா? அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. என்ன சொல்றது? பாம் காம். பாம் காமா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல வேளை. அப்போ அதான். அடா 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 அடா, நீங்க அந்த நடைய நடந்து வரும்போது பார்த்தா அந்த கலை தேவதையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு. இதான் நீ, இதான் பாம் காம். நீங்க நடக்கிற நடையில பாதி அழகா அவளால நடக்க முடியாது. அவ என் மிருதங்கத்தை பத்தி பேசுறா. என்னால இந்த துயரத்தை தாங்க முடியாது. நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன். அவசரப்படாதீங்க. என் நடையில நாட்டியம் இருக்கிறது உண்மைனா, உங்க வாசிப்புல தாளம் இருக்கிறது உண்மைதான். உங்களை அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தின மாதிரி. ஆமா ஆமா அண்ணி, அவ என்ன அவமானப்படுத்துற மாதிரி நீங்க அவளை அவமானப்படுத்தணும். அப்பதான் என் மனசு ஆறும். அவ்வளவுதானே? இப்ப அவ எங்க இருக்கா? தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை, தாத்தை தித்தித்தை. நிறுத்து நிறுத்து உன் தெருக்கூத்து. எனக்கு தாள ஞானம் இல்லைன்னு சொன்னியே, உனக்கு கால் ஞானம் இருக்கான்னு இப்ப எங்க அண்ணி கிட்ட காட்டு பார்க்கலாம். உன் பேர் என்ன? ரேகா. என் கொழுந்தனாருக்கு தாள ஞானமே இல்லைன்னு சொன்னியாமே? ஆமா, மனசுல பட்டுச்சு சொன்ன. பாத்தீங்களா? அவர் வாசிக்கிறத எத்தனையோ தடவை நானும் கேட்டிருக்கேன். என் மனசுல அப்படி படலையே. அதானே. உங்களுக்கும் தாள ஞானம் இல்ல போல இருக்கு. என் பேர் என்னன்னு தெரியுமா? உமா. உமான்னா யாரு? பார்வதி. பார்வதினா? சக்தி. சக்தியை மிஞ்சி நாட்டியம் ஆட யாரு இருக்கா? யாருமே இல்ல. நடனச் சுடர், நாட்டிய கலாப மயில், பந்தநல்லூர் பாமா. அந்த பேரை சொல்ல கூட உங்களுக்கு உரிமை இல்ல. ஏ, அவங்க என்னோட குரு. உண்மையாவா? எனக்கும் அவங்கதான் குரு. அப்படியா? உன் நாட்டியத்தை பார்த்தப்பவே நினைச்சேன் இது அசல் பந்தநல்லூர் பாணியா தான் இருக்கும்னு. ஏமா, நீ அவங்க கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டது இப்போ? டைரி உள்ள இருக்கு. பரவாயில்ல. ஆமா, என் கொழுந்தனாருக்கு உண்மையாவே தாளஞானம் இல்லைன்னு சொல்லிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என் குருவுக்கு சிஷ்யன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு இவரு கொழுந்தனார்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவருக்கு தாள பாதாள வேதாள ஞானம் எல்லாம் எக்கச்சக்கம்னு சபையிலேயே அனௌன்ஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேளை, இவரை பத்தி நீ சொன்னது ஓரளவுக்கு உண்மைதான். ஆனாலும் அண்ணி, நீங்களே என் கால வர்றீங்களே. சும்மா இருங்க. நாங்க ஒரே குருகுலத்துல வித்த கத்துக்கிட்டவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்திக்க கூடாது, அது குரு துரோகம். கரெக்ட்.
மாட்டிக்கிட்டேன். ஏமா நீ பரதநாட்டியம் மட்டும்தான் கத்துக்கிட்டியா? நோ 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 நோ, கதகளி, மணிப்புரி, கூச்சிப்புடி, ஒடிசி, லேட்டஸ்ட் டிஸ்கோ. மை காட், உன்கிட்ட நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கே. அதெல்லாம் அப்புறம் கத்துக்கிறேன். முதல்ல என் கொழுந்தனாருக்கு தாளஞானத்தோட மிருதங்கம் வாசிக்க கத்துக்குடுமா. அண்ணி சும்மா இருங்க. நாளையில இருந்து தவறாம இங்க வந்து ரேகாவே கதின்னு ஜதி சுதி எல்லாம் ஒழுங்கா கத்துக்கணும். என் விதி, எனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உனக்கு சொந்த ஊர் எதுமா? சிதம்பரம். ரேகா, அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா. வரேன்க்கா. வரேன். வாங்க சுரேஷ். ம். தக்கிட ததுமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. தக்கிட ததுமி தந்தானா இதய ஒளியின் ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா, இருக்கது எழுதிட மறப்பது என்பேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா, இருக்கது எழுதிட. உன் குரங்காட்டத்தை என்னது குரங்காட்டமா? என் தலையெழுத்து. அகில உலக நாட்டிய சுடராக வேண்டியன்னா உங்க வீட்டு அடுப்பங்கரையில வந்து விழுந்த. பொண்ணுங்க என்னதான் அம்பலத்துல ஆடினாலும் அடுப்பங்கரைக்குள்ள வராம இருக்க முடியாது. உமா கண்ணு பைத்தியம். அந்த காலத்து பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடந்தாங்க. அவங்களுக்கு தேக பயிற்சி கொடுத்து உடம்ப அழகாகவும் பலமாவும் ஆக்குறதுக்காக நாட்டியம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. இந்த காலத்துல பொண்கள்லாம் 14 மாடி கட்டடத்துல 10 மாடி லிப்ட் இல்லாமலே ஏறுறாங்க இறங்குறாங்க. அப்புறம் என்ன திக்கிட போய் பால் குண்டாப்போ. உங்க ஆர்குமெண்ட் கோர்ட்ல வச்சுக்கோங்க. மனைவி கிட்ட இருக்கிற கலை உணர்வுக்கு கணவர் மதிப்பு கொடுக்கணும், ரசிக்கணும். ஆஹா, என்னங்க, இன்னைக்கு ஒரு கலை தேவதையை சந்திச்சேன். கலை தேவதையா? ஆமாங்க, அழகான பொண்ணு. இந்த வீட்டுக்கு அவதாங்க வரணும். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சு போச்சுன்னா எனக்கு ஆட்சேபம் இல்ல. 1க்கு 2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் பாத்திருக்கிற பொண்ணு உங்க தம்பிக்குங்க. ஓ அப்படியா? நான் எனக்கு தானோ நினைச்சிட்டேன். ஓஹோ, உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? அது இருக்கட்டும். உனக்கே இந்த பொண்ணு பாக்குற வேலை இல்ல. பேச்ச மாத்தாதீங்க. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? உங்களுக்கு இன்னொரு பொண்ணு தேவையா? இன்னொரு பொண்ணு தேவையா? மக்களே, உன்னை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். சுத்ரா, இப்படி வா. தலை சுத்துறது உட்காந்துக்கிறேன். ஏண்டா, வயல்ல வரப்புற தோப்புல வரத்துற ஒண்ணுமே இருக்காது போல் இருக்கு. எல்லாம் இங்கேயே குமிச்சு கிடக்கு. எங்க பாட்டனார் சொல்லுவார், பாவம் பண்ணா பணம் சேரும்னு. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு பாவம் பண்ணதில்ல. நானு வாரத்துக்கு ஒரு பாவமாவது பண்ணுவேன். எனக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறது. எல்லாம் உனக்கே சேர்ந்துட்டு இருக்கு. அது எப்படி? விடுவா சொல்றேன். அது எப்படின்னா, வாரம் பூரா பாவம் பண்ணிப்பாரு, சேர்ந்தாலும் சேரும். ஏண்டா, இது பாவம் இல்லையா? ஊமா ஊமா ஊமா, என் சட்டி பணியெல்லாம் எங்க? எல்லாம் பீரோல தான் வச்சிருக்கேன். பீரோலாம் தேடி பார்த்தாச்சு, அங்க இல்ல. இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேங்க. ஐயோ, கோர்ட்டுக்கு போன எடுத்து கொடு. அப்படின்னா வெறும் பேண்ட் ஷர்ட்டோட போங்க, ஒண்ணும் ஆகாது. டிராயர் இல்லாம பேண்ட் போட்டுக்கலாம். பேண்டே இல்லைன்னா இருட்டோட போ. அப்ப எப்படி திரும்பி வர்றது? இப்படி வா. எங்க காய் காய் பூசணிக்காய் மோர் குழம்புக்கு உதவுமே. கொண்டா கொண்டா. என்னடா இது? திருஷ்டி திருஷ்டி சுத்துறேன். குடும்பமா இது தேன்கூடு. ஐயோ, எங்கன்னே மட்டும் போல் இருக்கே. ஆஹா ஆஹா, அப்பா என்ன கணக்கு நடக்கிறது? வாசல போய் உடைச்சிட்டு வந்துடுறேன். உமா, நீ போய் எடுத்துக்கிடுமா. கிடைக்குமோ இது போல காய்? கிடைக்குமா இது போல காய்? ஏண்டா சந்தர், நீ பேண்ட் போடல? நீ காய உடைக்கல? உடப்பட்ட உடைங்க. நீ உள்ள போ, சத்தம் கேட்கும். நீங்க உடைக்கிறத நான் பார்க்கணும். கண்ணா, நல்லா விளைஞ்ச காய்டா. ஆத்துக்கு 3 நாளைக்கு உதவுண்டா. திருஷ்டி பூசணிக்கா நீங்க போட்டு உடைக்கணும், நான் பார்க்கணும். பார்க்காம நீ போக மாட்டியா? மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். வீட்டுக்கு கொண்டு போங்க. ஏண்டா, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எப்பவும் உண்மையே சொல்ல வேண்டிய வக்கீல் இவன் உருப்படவே போறதில்ல. என்ன என்ன இது கமகமன் வாசனை வருது? பெரிய நீ இந்த மசாலா வாசனை எல்லாம் கூடாதுன்னு சொன்னல. நிறுத்திட்டோமே 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 நிறுத்திட்டோமே. அப்ப இந்த வாசனை எங்க இருந்து வருது? பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. பக்கத்து வீட்ல இருந்து. அப்பா எதை கேட்டாலும் ஒரே குரல்ல பேசுறீங்களே. சவுண்ட் அலர்ஜிக்கே காரணம் நீங்க தான் தெரியுமா?
அண்ணே அசோக் அண்ணன் லெட்டர் போட்டிருக்கார். ஆ. ஆ, என்ன நீ திடீர்னு அண்ணன் மேல உங்களுக்கு அன்பு அதிகமாயிடுச்சு போல இருக்க. என்னாச்சு என்னாச்சு? என்னாச்சு என்னாச்சு? அண்ணனுக்கு நேத்தைய விட இன்னைக்கு பிபி அதிகமா இருக்கு. எதையோ ரகசியமா கொடுத்து அவரை சாப்பிட வைக்கிறீங்க. அது எப்படி யாருக்கும் தெரியாம சாப்பிட வைக்க முடியும்? அதானே, அது எப்படி கொடுக்க முடியும்? நான் எப்படி ரகசியமா கொடுக்க முடியும்? அக்கா எப்படி கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ பயப்படாத. என்ன நீ அண்ணன் அப்படிதான் எழுதியிருக்கார். இந்த வாரமும் வர முடியாதான். டிஎஃப்ஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கா, மாங்காய் ஊருக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. அது சூடு அதிகம். எலுமிச்சை ஊருக்கு அனுப்பி வைங்க, நாக்கில் தடவிக்கிட்டோம். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு குடும்பத்துல பக்தி பூஜாரியில இருக்கு, பணம் இரும்பு பெட்டில இருக்கு, ஆனா ஆரோக்கியம் அடுப்பங்கரையில் தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? தம்பி சொன்ன மாதிரி நான் சமையல் பண்ணினா எல்லாரும் சன்னியாசம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். பஞ்சமில்லா இனம் தரும். அம்மா அம்மா, என்னம்மா என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொண்டாங்களே. அம்மா, ஒண்ணும் இல்ல, திடீர்னு தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சு. பார்த்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தெரியற. முழுகாம இருக்கிற பொண்ணுங்களுக்கு தான் இப்படி திடீர்னு தலை சுத்தல் வரும். நான் தினமும் காலையிலயும் சாயந்தரமும் முழுகிட்டு தான் இருக்கேன். 2 வேளையும் தலை முழுகுறியா? ஏமா அப்படி? ஒரு மண்டலம் விரதம் இருந்து இன்னைக்கு தான் முடிக்கிறேன். ஒரு மண்டலமா? அப்படின்னா 48 நாளாச்சே. இந்த சின்ன வயசுல இவ்வளவு கடுமையான விரதம் எதுக்காகம்மா? என்ன கட்டிக்க போறவரே கலையார்வம் உள்ளவரா இருக்கணும். நான் புகுந்த வீட்டுல குறைஞ்சது 4 பேராவது எனக்கு ஓப்படியார் இருக்கணும். 4 பேரா? அப்புறம் காப்படி ஆனாலும் ஓப்படியார் கையால பொங்கி திங்கணும். அவங்க எல்லாம் பூவும் பொட்டுமா ஒரு குறையும் இல்லாம இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த விரதம். இதுக்கு புருஷோப்படியா விரதம்னு பேர். புருஷோப்படியா விரதமா? புரியலையா? புருஷனுக்கும் ஓப்படியாருக்கும் சேர்த்து இருக்கிற விரதம் புருஷோப்படியா விரதம். அடே அப்பா, இப்படி எல்லாம் விரதம் இருக்கா? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வேலைக்காரி அடிக்கடி சம்பளத்தை உயர்த்தி கேட்காம இருக்கிறதுக்கு விரதம். ஸ்கூல்ல சும்மா நன்கொடை கேட்காம இருக்கிறதுக்கு விரதம். மாமனார் மாமியார் ரொம்ப தூரம் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு விரதம். புருஷன் உள்ளூர்லயே இருந்து வெளியூர் மாத்தலாகாம இருக்கிறதுக்கு விரதம். அதுக்கு கூட விரதம் இருக்கா? பின்ன எல்லாத்துக்குமே விரதம் இருக்கு. அதை நாம அனுஷ்டிக்கிற முறையை பொறுத்துதான் பலன் கிடைக்கும். ஏமா, எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்து இந்த விரதத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறியா? ஓ, உன் பேர் என்னம்மா? உமா மகேஸ்வரி, உஷாதேவி, விஜய சாமுண்டீஸ்வரி, சரஸ்வதி மகாலட்சுமின்னு பேரு. அம்மாடி, எவ்வளவு நீளமான பேரு! ஆமா, பாட்டி, முப்பாட்டி, முப்பாட்டிக்கு முப்பாட்டி பேரெல்லாம் அதுல அடங்கியிருக்கு. ஆனாலும் என்னை எல்லாரும் செல்லமா ரேகான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? நானும் அப்படியே கூப்பிடுறேன். ரேகா, உங்க அப்பா அம்மா? அவங்க சின்ன வயசுலயே சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. பாட்டி மட்டும் ஊர்ல இருக்கு. நான் இங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்க்கறேன். அப்படியா? சொந்த ஊரு? சிதம்பரம். சிதம்பரமா? தென்னார்காடு மாவட்டம், வடலூர், கடலூர். அதுதான் இவ்வளவு பக்தி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வரட்டுமா? தென்னம்பாளை பிளந்து சிந்திடும் சிரிப்புக்காரி. என்ன கவிதையா பாடுற? பாவேந்தர் பாரதிதாசன் பாடின கவிதை. ஒரு அழகான பொண்ணோட சிரிப்பை பத்தி இதை விட என்னத்த சொல்றது? அவர் பாடினது அந்த பொண்ணுக்கு ரொம்ப பொருந்தும். எந்த பொண்ணுக்கு? உங்க தம்பிக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு. என்ன அழகா கோலம் போடுறா! ஐயோ, இன்னொரு கோல பைத்தியமா? கோவிந்தா, ஏற்கனவே நீ ஒருத்தர் இருக்கிறது போதா? கூடத்துல இருந்து கொல்ல பக்கம் வரைக்கும் கோலத்தை போட்டு வைக்கிற. புது பொண்ணு வர போறா, கூஸ்குள்ளயும் கோலத்தை போடுவா. காயிற வரைக்கும் உள்ள வரக்கூடாதுல்வா? அடவா! கோலத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? குத்து விளக்கேத்தி வச்ச கூடமும் கோலம் போட்ட வாசலும் லட்சுமியோட இருப்பிடம். பைத்தியம்,
அந்த காலத்துல அசல் பச்சரிசி மாவுல கோலத்தை போடுவாங்க, எறும்புங்க வந்து திங்கும், போட்டவங்க புண்ணியத்தை வாங்கி கட்டிக்குவாங்க. இந்த காலத்துல வெள்ளைக்கல்லு மாவு இடிச்சு அதுல கோலத்தை போடுறீங்க, எறும்புங்க ஆவலோட வந்து பாக்குதுங்க, பாத்துட்டு அட பாவீங்களே எங்களை ஏமாத்திட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களான்னு சாபத்தை கொடுக்குதுங்க. ஏன் இப்படி வீணா எல்லா ஜீவராசியும் சாபத்தையும் வாங்கி கட்டிக்கிறீங்க? இன்னைக்கு தான் என் கோலத்தை நீங்க பாராட்டினீங்க. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய படிக்கணும். படிச்சது போதும், நேரம் ஆயிடுச்சு. லைட் ஆஃப் பண்ணுங்கன்னா ஓஹோ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை வரைக்கும் கப்சிப் மூச் தூங்கு பேசாம. நீங்க கூட இதுக்கு நாள் கிழமை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கீதா, மேல் நாட்டுல பொண்ணுங்க ஆண்ல பழி வாங்குறதுக்கு புதுசா ஒரு முறை கண்டுபிடிச்சிருக்காங்களா? என்னங்க அது? பகல்ல பிளேட்டு, ராத்திரில கட்டில். ஆண்களோட ஆயுச ஆனந்தமும் அந்த தட்டுல இந்த கட்டிலும் தானே இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்களை அடிமைப்படுத்துறாங்களா? ஒரு புஸ்தகத்துல படிச்சேன். நல்லா படிச்சுட்டு விஷயங்க. என்ன கண்ணத்தோட கண்ணத்தோரத்தி எண்ணத்தை மாத்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறியா? பைத்தியம், இங்க பார், நான் ஒரு டாக்டர். இது ரத்த நாளம், இது சதை, இது இதயம், இது எலும்பு கூடு, மேல தோல், அவ்வளவுதான். உனக்கு இருக்குத இது சரியான எரும தோல். போய் படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு டானிக் கொடுக்கணும். என்ன டானிக்? வாங்க சொல்றேன். போய் உங்களை கட்டிக்கிட்டேனே, சரியான சன்னியாசி. அப்பா அம்மா வாங்க, சித்தப்பா சின்னம்மா சீக்கிரம் வாங்க, அங்கிள் வந்துட்டாங்க, அங்கிள் வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க சின்னையா. என்னமத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பொட்டி குடியில எடுத்துட்டு வா. ஏய், ஸ்கூலுக்குள்ள ஒழுங்கா போறியா? வாடா அசோக். அண்ணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன வக்கீல் சார் எப்படி இருக்கீங்க? நான் டாக்டர் பையா. என்ன எப்படி இருக்க? மிருதங்க எப்படி இருக்க? உமா, கீதா, அண்ட் மை டியர் வைஃப். என்னடா இது எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? வெயிட் 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 வெயிட். ஓகே ஓகே, ரெடி, 1 2 3. அண்ணே, அண்ணே, நீங்க இந்த யானை சிங்கம் கூட எல்லாம் பழகி பழகி சிங்கம் மாதிரியே சிரிக்கிறீங்க. பயமா இருக்கு. என்னங்க இப்படி திடீர்னு நீங்க வர்றதா லெட்டர் போடவே இல்லையே? எதிர்பார்க்க வச்சு வர்றதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லடி. என்னன்னு? என்ன தம்பி இழைச்சு போயிட்ட? நானா இழைச்சிட்டேன். அதாவது நீ அங்க முதுமலை காட்டுல யானைக்கு பிரசவம் பார்க்கணும், புலிக்குட்டிக்கு பால் கொடுக்கணும், சிங்கத்தை குளிப்பாட்டணும், அப்புறம் இந்த கரடி எல்லாம் பாதுகாக்கணும். சோ இவ்வளவு வேலையெல்லாம் இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? ஏ சித்ரா, போன தடவை நான் வந்தப்ப என் சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு நல்ல டன்ல பில்லோ மாதிரி இருந்த. இப்ப என்னடான்னா பஞ்சரான டன்ல டயர் மாதிரி ஆயிட்ட. ஏண்டா வக்கீல், நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எத்தனை பேரை உள்ள தள்ளன? அண்ணே, உள்ள போன பல பேரை வெளியில கொண்டு வந்திருக்கேன் விடுதலை பண்ணி. அண்ணே, இந்த வக்கீல் சந்தர் கிட்ட வந்த எவனும் உள்ள போனதும் கிடையாது, உள்ள போன எவனும் வெளியில வராம இருந்ததும் கிடையாது. வெரி குட், அவ்வளவு தூரம் வாதாடுறேன். கீப் இட் அப். என்ன டாக்டர் சார், இப்ப வீட்ல எல்லாரையும் சாப்பிட சொல்றீங்கல்ல? அப்பப்ப கொஞ்சம் கட்டுப்பாடு. அண்ணே, நாட்டுக்கு இவனால ஒரு நன்மை நடக்குது. என்னது? அப்பப்ப ஜனத்தொகை குறையுது. டேய், அவனி ஒண்ண மாதிரி நினைச்சிராதடா. He is a smart guy. அண்ணே, சேம் சைட் கோல். ஆமா. நீலகிரி தைலம் கடத்தருள் இருக்கிற நேக்கு இந்த வாடை அடிச்சது. உடனே நீதான் வந்திருக்கணும்னு அங்கிருந்து மோப்பு பிடிச்சிட்டு நேரா இங்க வந்துட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்கியாச்சுல்ல, புறப்படுறது. என்ன புறப்படுறது? தைலம் போதுமா? மிச்சம் இல்ல சாமி, ஊட்டி உருளைக்கிழங்கு, காலிஃபிளவர், பச்சை பட்டாணி, பீட்ரூட் எல்லாம் வந்திருக்கு. பேரிக்கா? வால் பேரிக்காவும் வந்திருக்கு. உங்க பேர் எழுதி தனியா கூடையில கட்டி வச்சிருக்கு, எடுத்துட்டு போங்க. இது ஏண்டா வேலைக்காரன் நீ எடுத்துட்டு வராம என்ன எடுத்துட்டு போக சொல்ற?
நீயே எடுத்துட்டு விட. ஏண்டா நீ என்ன மறக்கவே மாட்டியா? என் மேல உனக்கு எவ்வளவு வக்கற. ஆமா என்ன விஷயமா வந்த? அதான் சஸ்பென்ஸ். என்னடா சஸ்பென்ஸ்? சரி சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா மில்க் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்லலையே. இவ்வளவு வயசாச்சு வெக்கமில்ல உங்களுக்கெல்லாம்? மில்க் அல்வானா அலையறடா. அல்வா பார்த்தது இல்ல? இங்க தானே இருக்கு. சாமி இங்க இருக்கு. பூவை நிறைய தான் கொட்டுவோமே, எத்தனை நாள் ஆச்சு. பத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை ஆசையுடன் பேசினாளாச்சு, ஆபத்து அங்கேதான் உருவாச்சு. சித்ரா என்னடா செய்றாங்க? பாடா. ஸ்ரீராம் ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டு வந்துடுறேன். அட போங்கப்பா, உன்னுடைய ஸ்ரீராமன் நான் இங்க வந்திருக்கும் போது எதுக்குடி ஸ்ரீராம ஜெயம் சீதா வனவாசம் எழுதிக்கிட்டு இருக்க? சித்ரா என்ன சித்திரவதை பண்ணாதடி. அந்த ராமருக்கு என் மேல கருணையே இல்லையா? சீதா சித்ரா என்னடி பண்ற இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா, வாடி. கொஞ்சம் இருங்க, இந்த புடவை மாத்திக்கிட்டு வேற புடவை கட்டிட்டு வரேன். போட்டவ நாளைக்கு குளிச்சிட்டு ஒரேடியா மாத்திக்கலாம்டி. அடடடா வந்துட்டேங்க. வாடி என் பஞ்சரான டன்லப் டயரே. நம்ம முதலிரவுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்கலடி. அந்த காட்டுல எந்த பொம்பளை பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி, ஓ ஞாபகம் தான். ஒரு நாள் காத்தால இனிமையான குரல் கேட்டது. திரும்பி பார்த்தா அது குயிலு. இவ்வளவு கஷ்டம் எதுக்கு? அந்த காட்டுலயே என்னையும் கொண்டு போய் குடி வச்சிருக்கலாமே. விரகத்தின் கனவே சுகமாகாதா? ஐயோ, இருங்க, கதவை சாத்திட்டு வர்றேன். கதவை மட்டும் இல்ல, லைட்டையும் சேர்த்து ஆஃப் பண்ணிட்டு வா. லைட்டும் ஆஃப் பண்றேங்க. லைட் ஆஃப் பண்ணும்போது கூட அழகாதான் இருக்கு. சீக்கிரம் வா. என்னடி யோசிக்கிற? சீக்கிரம் வா. என்னங்க, எனக்கு பீரோல இருந்து ஒரு புடவை எடுத்து கொடுங்க. என்னடி புடவை? சீக்கிரம் வா. தொடாதீங்க. நான் உன்னை தொடாம வேற யார் தொடுவா? வாடி. ஐயோ கர்மம், நான் தலை முழுவணும். தலை தானே, நாளைக்கு முழுகலாம். அடி பாவி, காசிக்கு போயும் கர்மம் தீரலங்கிற மாதிரி காட்டுல இருந்து வீட்டுக்கு வந்தோம் காய்ச்சப்பாடு தானே. ஐயோ 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 ஐயோ. என்ன தேடுறீங்க? ஏண்டா மாடுங்க? மாடு அங்க இருக்கு. அங்கயா இருக்கு? வில்லா வளைஞ்சு கொடுத்தடா. ஏண்டா மாட்டை மறைக்கிற அளவுக்கு இவ்வளவு சரக்கா? ஐயோ ஏண்டா இவ்வளவு பெரிய நாவப்பழம் ஏது? இது கத்திரிக்காய். இவ்வளவு பிஞ்சா? சாப்பிட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு? பழமா? என்ன பழத்தை தோலோட சாப்பிடுறீங்க? உனக்கு தெரியாதா வைட்டமின் எந்த பாகத்தோட இருக்குமோ? ஐயோ ஐயோ இவ்வளவு வந்திருக்கே, என்ன விசேஷம்? டேய் சுந்தரம் சுந்தரம். முத்து, இந்த செடி இலையெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு, முதல்ல மருந்து கொண்டாடி. சுந்தரா சுந்தரா சுந்தரா, அலையிற அலையிற. என்னடா வண்டி நிறைய காய்கறி வந்து இறங்கி இருக்கு, பத்தாவதுக்கு வீட்டுல இருக்கிற செடியில இருந்து என்ன காய் புடுங்குற? ஓஹோ குரோட்டன்ஸா? ஏண்டா எனக்கு தெரியாம அப்படி என்ன விசேஷம்? என் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு 60ஆம் கல்யாணம் நடத்துறாங்க. உனக்கு 60ஆம் கல்யாணமா? டேய் நான் உன்னோட மூத்தவன்டா, எனக்கு யாரும் நடத்தவே இல்லையே. அதுக்கு நான் என்னடா செய்யட்டும்? அது சரி, நீ என்ன பண்ணுவ பாவம்? போன வாட்டி என் ஆத்துல கடைசியா வாழை மரம் கட்டினது என் பையனுக்கு காது குத்தும் போது கரெக்டே. அப்ப நான் ஒரு கண்டாவை பிடிச்சவன். வாத்தியாருக்கு படம் கொடுக்கல, பிபி காரனுக்கு பாக்கி. இனிமே என் ஆத்துல ஒரு விசேஷம் நடக்க போறது இல்ல. நடக்காட்டி என்ன, உன் ஆத்து விசேஷம் எல்லாம் என் ஆத்துல நடக்கிற மாதிரி தானே. இனிமே காஃபி டிஃபன் சாப்பாடு எல்லாம் உங்க ஆத்துல தான். என்னடா சுந்தரா, என்னடா விட்டுட்டு போற? அந்த கல்யாணத்துக்கு கூட இவ்வளவு அலங்காரம் நடக்கல. இந்த 60ஆம் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் அலங்காரம் பண்ணிட்டு இவருக்கு எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவுதான் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கடா. படுவா இருக்கானே சுந்தரா, ஞாபகம் இருக்கா? 1951 நீ மாப்பிளையா உட்காந்துருந்தப்போ அப்பவும் நான் தான் பக்கத்துல உட்காந்துருக்கேன், இப்பவும் நான் தான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஐயோ டே அந்த புசு புசு எங்கடா? குர்ரா குர்ரா குர்ரா. ஐயோ எனக்குடா இருக்கட்டுமே.
எல்லாம் நல்லா இருக்கு ஆனா ஒரே ஒரு குறை என்னம்மா அந்த வெள்ளை முடி அதை எடுத்துட்டா ஏன் எடுக்கணும் டை அடிச்சா பிரபாவமா இருக்கும் என்ன டை அடிச்சுட்டா அடிச்சிடும். எனக்கு இந்த அலங்காரம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதுல டை வேறயா? போங்கடா. இன்னி கோபப்படக்கூடாதா கம்முனுற சிரிச்ச மாதிரி அப்படிதான் டொட்டோடாய் அண்ணே இந்த இதெல்லாம் எதுக்குடா எதுக்கா முதல்ல இல்லையா இதே 60வது வயது இரவு இதெல்லாம் வேணாம் இத பாரு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாரப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சு ஒரு மாட்டு பால் 1 லிட்டர் பாலை சுண்ட ஒரு டம்ளரா காய்ச்சி கொண்டா போ இதெல்லாம் எதுக்கு மாமா இது தெரியாதா சின்ன பசங்க எதுக்குன்றீங்க ஓ அதுக்கா எதுக்கு சொல்லுங்க. ஓ எதுக்கு? ஓ அதுக்கா எங்க இப்ப சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா சொல்லட்டுமா டேய் இதெல்லாம் கரைச்சி பால்ல கலந்து குடிச்சா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் என்ன என்ன நல்ல தூக்கம் வரும் நிறைய வாட்டி நான் அப்படி தூங்கியிருக்கேன்டா பாலை குடிச்சிட்டு தூங்கிருக்காரு. ஆமா ஏண்டா 60ஆம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு 20ஆம் கல்யாணம் எப்போ 20ஆம் கல்யாணமா? என்னடா அது? நீயே பண்ணிட்டு இருந்தா எப்படிடா 20 வயசுல ஒருத்தர் நிக்கிறான்ல ஓ சுரேஷுக்கு தானே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா கிடைக்க வேணாமா? என்னங்க கொஞ்சம் அப்படி வாங்களேன். எங்க போற என்னங்க இப்படி வாங்கல. என்னங்க இப்படி வாங்க. என்னங்க என்ன நீ வேற ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? இல்லைங்க அண்ணே என் பொண்டாட்டி ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். நல்லா டான்ஸ் ஆடுவாளாம். ஆட்டம்னா மோகினி ஆட்டம். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே என் பொண்டாட்டி கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளாம். என்ன பண்பு என்ன பக்தி. அவ ஏறி இறங்காத கோவிலே இல்லையா? கரெக்ட் தானே? எங்கடி இருக்க? இங்க இங்க இங்க. கரெக்ட் தான். முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அண்ணா இவ கூட ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காளா வெள்ளை பொடியில கலர் கலரா கோலம் தவறு கலர் பொடியில வெள்ளை வெள்ளையா கோலம் நல்லா கோலம் போடணும் சரிதானே நீங்க மட்டும் பொண்ணு பார்த்தா போதுமா? நாங்க மட்டும் பார்க்க வேணாமா நாம 3 பேர் மட்டும் பார்த்தா போதுமா? நமக்கெல்லாம் மேல ஒருத்தர் இருக்கார்ல ஜட்ஜ். அவர் பார்த்து தீர்ப்பளிக்க வேண்டாம். கரெக்ட். அது என்னங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணு நான் பார்த்தாச்சு அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டுற என்ன எல்லாரும் முடிக்கிறீங்க? நாராயணன் சொன்ன பொண்ண பாப்போம். உட்காருமா ஹாய் விரதம். அட நாட்டியம். அட கோலம். என்ன எல்லாரும் பேசாம இருக்கள் பொண்ணு பிடிச்சிருக்கோம் இல்லையா ஓ என்ன முதா என்னமா நீ பேசாம இருக்க பொண்ணு அழகா லட்சணமா இருக்கா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா மட்டும் போதுமா? எங்களுக்கு பிடிக்க வேணாம். அதனால ஒரு ஸ்மால் டெஸ்ட். காலையில யானைக்கு என்ன நாஷ்டா கொடுப்பேன்? டேய் குழந்தைய போய் யானை கீரன்னு பயமுறுத்திண்டு அவன் காட்டிலாக்காவில் வேலை பாக்குறாமா அந்த புத்தி விவாகரத்து எந்த செக்ஷன்ல வருது? இன்னும் கல்யாணமே ஆகல அதுக்கு முன்னால ரத்து கித்துன்னு அவசரமா பேசிண்டு அவன் ஒரு வைக்கோல் ஏமா திடீர்னு காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவேன் போத்தி படுத்து ஒரு டாக்டர் பண்ணிக்கிறவனே சும்மா இருக்கா நீங்க எல்லாம் ஏன்டா சுந்தரா நீ சொல்றா கெட்டி மேளம் கொட்டிட வேண்டியதுதான். சபாஷ் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க ஒரு வீட்ல நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் தான் காரணம் அவங்க வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கிறவங்களா இருக்கணுமே தவிர மிட் நைட்ல பெட்ரூம்ல தூபம் போடுறவாளா இருக்கக்கூடாது இது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொந்த அனுபவம் தான் தீபத்தை அணைக்க வேண்டியதுதான் உடனே போட ஆரம்பிச்சிருவாளே தூபத்தை ஷாலா ஷாலான்னு அந்த சண்டையில பிறந்தது தானே 3 குழந்தை